Hi plus 2 students, exercise 1.3 ல second sum. If A ஒரு matrix கொடுத்திருக்காங்க and B ஒரு matrix, find the product of AB and BA. So வந்து product அப்படிங்கிறது multiplication. So Aயும் Bயும் multiply பண்ணி வர்ற வேல்யூ, அப்புறம் BA இது ரெண்டையும் multiply பண்ணி வர வேல்யூ பார்த்துட்டு hence solve the equation சொல்லி ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வேரியபிள்ஸான எக்ஸ், ஒய், இசட். ஸோ அது என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல ஏபி கண்டுபிடிக்கலாம். ஏபி மீன்ஸ் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ எழுதிருங்க. -5 1 3 அப்புறம் 7 -1 5 தென் 1 -1 1. திஸ் இஸ் ஏ. தென் பி வந்து 1 1 2 3 2 1 2 1 3. ஸோ ஏ எழுதியாச்சு, பி எழுதியாச்சு. இதோடைய மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் ஸோ மூணுத்தையும் பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது நிறைய பேருக்கு தெரியல, நான் அங்கே எழுதுகிறேன். அது -5 1 3 இதை வச்சு இந்த காலம் 1 3 2. நெக்ஸ்ட்டு அதே -5 1 3 திரும்ப 1 2 1 1 2 1. நெக்ஸ்ட்டு -5 1 3 2 1 3 2 1 3. சரிங்களா? அதே மாதிரி இந்த காலம், இந்த ரோ 7 -1 5. ஸோ இதே காலம் அப்படி போட்டுருங்க 1 3 2. அப்போது இங்கே ரோ அப்படி இருக்குது, இது மட்டும் சேஞ்ச் ஆகுது. இதில் இந்த ரோ மட்டும் என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகிட்டே வருது. -1 5 1 2 1 then 7 -1 5 2 1 3. ஸோ நம்பர் சைன் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தென் அடுத்த நெக்ஸ்ட் ரோ 1 -1 1 1 3 2 1 -1 1 1 2 1 1 -1 1 2 1 3. ஸோ இதுதான் அந்த மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ. சிலவங்க டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. -5 × 1 -5, தென் 1 × 3 +3, தென் 3 × 2 6 +6. அகெயின் ரெண்டாவது இது செட்டு வந்துடுங்க. -5 × 1 -5, 1 × 2 +2, 3 × 1 +3. ஸோ மல்டிப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு அடுத்தது செகண்டு அடுத்தது தேர்டு. ஸோ இந்த ஆர்டரில் தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு -5 × 2 10. அடுத்த செட்டு போயிருந்தேன். அடுத்தது 1 × 1 +1, 3 × 3 +9. ஸோ சைனு மல்டிப்ளிகேஷன் பார்த்து போடணும். இந்த செப்பரேஷன் கண்டிப்பாக இருக்கணும் 3 × 3 மேட்ரிக்ஸில். அடுத்து 7 × 1 7, -1 × 3 -3, 5 × 2 +10, 7 -2 +5, then 14 -1 +15, then 1 -3 +2, then 1 -2 +1, then 2 -1 +3. ஸோ இதுதான் ஏபி மல்டிப்ளிகேஷன். ஸோ நீங்கள் அடுத்தது 9 ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. 9ல் 5 போச்சுன்னா 4. ஸோ இதுவும் 5 அப்போ 0. 10 0. ஸோ extremely sorry, I did a mistake in the sum. This is -+1 -5. So we do change
accordingly. Please extremely sorry for that. So 7 plus 1 minus 5, you do change like that. ஸோ வந்து இந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ் 1 மைனஸ் 5 சரிங்களா. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 7 1 3 சார் ப்ளஸ் 3 மைனஸ் 10. ஸோ இது மைனஸ் ஆகும். 7 ப்ளஸ் 2 then minus 5, then 14 minus 1 plus 1 minus 15, sorry minus 15. ஸோ இந்த ரோ மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ இதுவும் என்ன ஆயிரும் 0, தென் 4 0 0 0, this one 1 2s are 2 minus 1 1 3s are 3 5 minus 1, so 4. So like that it's equal to 4 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா so 4 1 0 0 0 1 0 0 0 1. So it is a unit matrix, so we can write it 4i. ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம ஐன்னு சொல்லிடலாம். ஸோ ஏபி வேல்யூ வந்து 4iன்னு வந்திருக்கு. அதேமாரி பிஏ வேல்யூ பார்க்கலாம். ஸோ பிஏ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் கொடுத்துருக்கேன். இப்படி போட்டால் என்ன அர்த்தம், இந்த ரோ இந்த காலம். ஸோ இந்த ரோ வச்சு காலம் 1 2 3 1 2 3. ஸோ தெரியாதவங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த ரோ வைத்து இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சேம் ப்ராசஸ். இந்த ரோ வச்சு இந்த காலம் இந்த காலம் இந்த காலம் அதுதான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த ரோ வச்சு ஃபஸ்ட்டு இந்த காலம், திரும்ப அதே ரோ வச்சு ரெண்டாவது காலம், திரும்ப அதே ரோ வச்சு மூணாவது காலம். ஸோ இப்படி தான் பண்ணியிருப்பேன். சிலவங்க டைரெக்டாகவே பண்ணுவீங்க, அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ 1 5s are minus 5, 1 7s are plus 7, 2 1s are plus 2. தென் அடுத்த செட்டு 1 1s are 1 plus 1 minus 2, 3 minus 5 plus 2 minus 15 plus 14 plus 1, then 3 plus 2 minus 1 9 minus 10 plus 1 minus 10 plus 7 plus 3 2 plus 2 minus 3, then 3 minus 5, sorry 2 into 6 minus 5 plus 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9ல் 5 7 to 9 இது ரெண்டு ப்ளஸில் இருக்குது. அதனால் அதை ஆட் பண்ணி 5 சப் பண்ணிங்கன்னா 4. ஸோ இது 0. ஸோ இதுவும் 0 ஆயிரும். ஏன்னா 3 to 5 5ல் minus 5 போச்சுன்னா 0. ஸோ இது ரெண்டு ப்ளஸ்ஸு 15, இது மைனஸு 0. 5 minus 1 4, அப்புறம் 10 minus 10 0, 10 minus 10 0, 4 minus 3. சரி, இதில் தப்பு பாருங்கள். 2 1s are 2, 1 1s are 1. காமன் மிஸ்டேக் வரும். ஸோ இட் குட் பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இது 0 ஆயிரும். ஸோ இது 4 ஆயிரும். 9 4. ஸோ இட்ஸ் ஆல்சோ கம் 4 வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 4 into 1 0 0 0 1 0 0 0 1. It is called unit matrix. So it can be write 4i. So now AB equal to BA. ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அதை வச்சு தான் ஏபி ஈக்குவல் டு பிஏ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு என்ன செய்யணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுவீங்க. த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு தான் எழுதுவோம் நார்மலாக.
ஸோ இதுலேருந்து எக்ஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி அப்படின்னு சொல்லி நார்மலாக ஸ்டெப்பு போகும். ஆனால் இதில் நம்ம ஏபி ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏபி ஈக்குவல் டு பிஏ, ஸோ ஈக்குவல் டு 4i. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், ஏபி ஈக்குவல் டு 4i ஏதாவது ஒன்று எடுத்துக்கிடுங்க. ஏபி ஈக்குவல் டு 4i, அப்போ ஐ ஈக்குவல் டு ஏபி 1/4 வரும். இந்த சைடு 4 வந்துடும். ஸோ 1/4 ஏபின்னு வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டு சைடையும் பி இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஐ வேல்யூ 1 தான். ஸோ அது போட்டால் ஒன்று போடனாலும் ஒன்று 1/4 ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு பி இன்வெர்ஸ். ரெண்டு சைடு பி இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இது என்ன செய்கிறோம், கேன்சல் ஆகிரும். அப்போ என்ன வரும், பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/4 ஏ. ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, நம்ம இந்த ஃபார்மில் எழுதணும் தான். ஆனால் நமக்கு கொடுத்துருக்கு ஏபி ஈக்குவல் டு பிஏ, அதை வச்சு ஏ இன்வெர்ஸ்ன்னு எழுதாமல் ஏன் பி இன்வெர்ஸ்ன்னு எழுதணும் அப்படின்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இருந்து முதல்ல நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதணும். 1 1 2 தென் 3 2 1 தென் 2 1 3. ஸோ திஸ் இஸ் ஏன்னு நம்ம போடுவோம். ஏ தென் எக்ஸு ஒய் இசட், இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஈக்குவல் டு பி 172, இது பின்னு எடுப்போம் நார்மலாக. இப்படி தான் எடுப்போம். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஏபின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். இதை ஏஎக்ஸு, இதை பின்னு எடுத்துக்கலாம். பிஎக்ஸ், இதை சின்னு எடுத்துக்கலாம். ஏஎக்ஸ் பின்னு எடுத்ததுக்கு பதிலாக பிஎக்ஸ் சின்னு எடுக்கும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த கண்டினியூஷன் இருக்கிறதுக்காக அப்படி சரிங்களா. இந்த பியும் நம்மளுக்கு கொடுத்துருக்க பியும் ஈக்குவலாக தான் இருக்குது, அதனால் இந்த பியை அப்படியே எடுத்துருக்கோம். ஸோ இதில் கவனிங்க நல்லா. ஸோ அப்போ பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி, அப்போ பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி அப்படிங்கிறது பிஎக்ஸ் ஈக்குவல் டு சி. ஸோ இதில் நமக்கு எக்ஸ் வேணும் அப்படின்னா பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சின்னு வரும். பார்த்தீங்களா, பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு சி நமக்கு ஆல்ரெடி தெரியும். பி இன்வெர்ஸ் அப்படிங்கிறது 1/4 ஏ, 1/4 ஏ. சி ஆல்ரெடி இருக்குது, சி இதுதான் எக்ஸு. ஸோ நமக்கு 1/4 ஏ வேல்யூ என்ன நம்ம பார்த்துருக்கோம். கொடுத்துருக்கிற சம்மில் ஏ வேல்யூ வந்து -5 1 3 7 -1 5 1 -1 1. ஸோ இதுதான் ஏ. சி வந்து 172. ஸோ போட்டிங்கன்னா 1/4. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ இது ஒரு காலம் தான் இருக்குது, அப்போ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணணும். -5 × 5 -5, 1 × 7 +7, 3 × 2 +6. next is 7 × 1 7 -7 +10. next row 1 × 1 1 -7 +2. ஸோ இதை சால்வ் போட்டிங்கன்னா 1/4 13. ஸோ 8 வரும், 17. ஸோ ஆல்சோ டிட் அ மிஸ்டேக். இது +1 -5, சாரி, அதை நம்ம சேஞ்ச் பண்ணோம், கவனிக்கல, மறுபடியும் அதே போட்டாச்சு. ஸோ இந்த ரோ மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். 7 7 1s are 7 1 7s are 7 -5 × 2 மைனஸ், இதில் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ தென் 14 - 10 4 -4 லைக் தட். ஸோ இப்போது 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் எக்ஸோட வேல்யூ சரிங்களா. அங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸுன்னு இருக்குது. அப்போ என்ன வரும், 2 1 -1 இப்படி வரும். ஈக்குவல் டு இது எக்ஸோட வேல்யூ சரிங்களா, ஈக்குவல் டு எக்ஸு ஒய் இசட். அப்போ இதான் எக்ஸு, இதான் ஒய், இதான் இசட். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 1, இசட் ஈக்குவல் டு -1. ஸோ இது கரெக்டு தானா அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த இதில் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா. எக்ஸு ப்ளஸ் ஒய்
plus 2z equal to 1. So verification பண்ணுறோம். x வேல்யூ வந்து 2, y வேல்யூ 1. இப்போ இதில் xக்கு 2, y வேல்யூ 1, z வேல்யூ வந்து -1 போட்டிங்கன்னா என்ன வரணும், 1 வரணும். வருதா பாருங்கள். 2 into 2 plus 1 3 minus 2 equal to 1 equal to 1. அப்போ நம்ம செஞ்சிருக்க சம் வந்து கரெக்ட், ரெண்டு சைடு ஈக்குவல் ஆகுது.